தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் முடியும் வரை தவிக தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லரை தியேட்டர்களில் திரையிட தடை விதிக்க வேண்டும். அத்துடன் தேர்தலுக்கு பின் அப்படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் போர்க்கொடி தூக்கிவிட்டது. இது தொடர்பாக மதுரை காங்கிரஸ் சார்பில் தமிழக தலைமை தேர்தல் கமிஷனருக்கும் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை தெற்கு சட்டசபை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் செய்யது பாபு இது குறித்து கூறுகையில், இப்படத்தின் ஹீரோ விஜய் தவிக தலைவர். சட்டசபை தேர்தலில் இவரது கட்சி போட்டியிடுகிறது. இவரும் ஒரு தொகுதியில் வேட்பாளராக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 23 சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளதால் தற்போது தேர்தல் நன்னடத்தை விதி அமலில் உள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள தியேட்டர்களில் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் காட்சிகள் திரையிடப்படுகின்றன. தியேட்டர்களில் அவரது மெகா சைஸ் போட்டோக்களுடன் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. டிவியிலும் பல சேனல்களில் இந்த ட்ரெய்லர் ஒளிபரப்பப்படுகிறது. இது தேர்தல் விதிமீறல். ஜனநாயகன் ட்ரெய்லருக்கு தடை விதிக்க வேண்டும். தேர்தல் முடியும் வரை இந்த படத்தை வெளியிட தேர்தல் கமிஷனர் அனுமதிக்க கூடாது என்றும் கூறியுள்ளார். நிலங்களை அபகரிக்க கூடாது என சாத்வீக முறையில் போராடிய விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாநில கௌரவ தலைவர் ராமன் கூறியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யாமல் ஏமாற்றியதால் ஒட்டுமொத்த விவசாயிகளும் தமிழக அரசின் மீது அதிருப்தியில் உள்ளனர். விவசாய பட்ஜெட் மறுமலர்ச்சி பட்ஜெட் என்றது வெறும் வாய்ப்பேச்சாகி போனது. நில ஒருங்கிணைப்பு சட்டத்தின் கீழ் விவசாயிகளிடம் இருந்து முன்னறிவிப்பின்றி 1,25,000 ஏக்கர் நிலத்தை பறித்துள்ளது. தமிழக அரசு விவசாயிகளிடம் கருத்து கேட்காமல் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதாக இச்செயலை செய்துள்ளது. திருவண்ணாமலை செய்யாறு பகுதியில் உள்ள நிலத்தை அபகரிக்க திட்டமிட்ட தமிழக அரசை எதிர்த்து போராடிய விவசாயிகளை குண்டர் சட்டத்தின் கீழ் அடைத்தது. தங்களது நிலத்தை தர மறுத்து சாத்வீக முறையில் போராடிய விவசாயிகளை போலீசார் சிறையில் அடைத்தனர். நிலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான போராட்டத்தின் கீழ் இந்தியாவில் வேறெந்த மாநிலத்திலும் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தது இல்லை. காஞ்சிபுரம் பரந்தூர் விமான நிலையத்திற்காக 10,000 ஏக்கர் பறிபோனது. தஞ்சை, நாகை, திருவாரூர், கும்பகோணம் பகுதிகளில் 33 இடங்களில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் மீத்தேன் உட்பட எண்ணெய் கிணறு எரிவாயு திட்டத்தை அரசு செயல்படுத்த முனைகிறது. மேற்கு வங்கத்தில் இருந்து விரட்டப்பட்ட இத்திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி காவிரி டெல்டா விவசாய பகுதிகளையே அழிக்க நினைக்கிறது. பின் உணவு உற்பத்தி எப்படி சாத்தியமாகும் என்றும், எங்களிடம் இருந்து 1,25,000 ஏக்கர் நிலத்தை அபகரித்த திமுகவிற்கு ஓட்டு போடக்கூடாது என அனைத்து விவசாய சங்கங்கள் முடிவெடுத்துள்ளோம் என்றும் கூறியுள்ளார். தேர்தல் வந்தால் பிரச்சாரத்தில் புது புது உத்திகளை கையாள்வதில் திமுக முன்னாள் அமைச்சரும் திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளருமான மஸ்தான் தனி ரகம் என்று கூறப்படுகிறது. பிரச்சாரத்தின் போது டீ கடைக்குள் சென்று டீ போட்டு தருவார். பரோட்டா கடையில் பரோட்டா போட்டு அசத்துவார். குச்சி ஐஸ் வாங்கி கொடுப்பார். பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுவார். இவர் செஞ்சியில் கிளை செயலாளர்கள் பூத் முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் கட்சிக்காரர்கள் வாக்காளர்களிடம் எப்படி ஓட்டு கேட்க வேண்டும் என்று மேடையில் டெமோ செய்து காட்டியுள்ளார். 10 பேருடன் மேடையின் ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு ஓட்டு கேட்டு நடந்து சென்றார். அப்போது அம்மா கையில் ஓட்டைப்பார், அப்பா கையில் ஓட்டைப்பார், அண்ணன் கையில் ஓட்டைப்பார், அக்கா கையில் ஓட்டைப்பார் என்று கோஷமிட்டபடி மறுமுனைக்கு சென்றார். அங்கு சேரில் உட்கார வைத்திருந்த வயதானவரின் காலில் முதலில் அவர் விழுந்து ஓட்டு கேட்டார். பின்னர் நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் காலில் விழுந்து ஓட்டு கேட்கும்படி கூறினார். அவர்களும் அவ்வாறு செய்தனர். ஓட்டு கேட்டு போகும் இடத்தில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வகுப்பு எடுத்துள்ளார். கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தினர் கடும் அதிருப்தியில் இருப்பதால் திமுக நிர்வாகிகள் சமரசத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் திமுக அரசு தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற அதிருப்தியில் அரசுக்கு எதிரான மனநிலையிலேயே தற்போதும் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சட்டசபை தேர்தலில் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தினர் திமுக கூட்டணிக்கு எதிராக ஓட்டளித்து விடுவார்களோ என்ற அச்சம் திமுகவினருக்கு ஏற்பட்டுள்ளது. பாமகவின் மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு அன்புமணி ராமதாஸ் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாமக பெயர், சின்னம், கட்சிக்கொடி ஆகியவற்றை அன்புமணி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், கட்சியின் தலைவராக தன்னை அறிவிக்க வேண்டும் என கூறி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மார்ச் 27 முதல் 29 வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்று அதிகமாக இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எஸ்டிபிஐ மற்றும் நடிகர் கருணாஸின் முக்குலத்தோர் புலிப்படை ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எஸ்டிபிஐ மற்றும் நடிகர் கருணாஸ் தலைமையிலான முக்குலத்தோர் புலிப்படை ஆகிய கட்சிகள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளன. முன்னதாக வரும் தேர்தலில் சுமார் 175 தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிராந்திய விமான போக்குவரத்தை மேலும் மேம்படுத்தும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் 4வது வாரமாக நீடிக்கும் போரால் உலக பொருளாதாரம் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள நிலையில் ஈரானுக்கு அமெரிக்கா 15 அம்சங்கள் கொண்ட விரிவான போர் நிறுத்த திட்டத்தை வழங்கியது. பாகிஸ்தான் மூலமாக வழங்கப்பட்ட இந்த ஆலோசனையை நிராகரித்த ஈரான் தங்களின் தரப்பில் 5 அம்ச நிபந்தனைகளை முன்வைத்தது. இதனால் அமைதி முயற்சியில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.